Hi students, நம்ம இந்த வீடியோவில் CBSE Class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 3 Trigonometric Functionsோட Miscellaneous Exercise Question number 9 and 10 பார்க்க போகிறோம். இப்போ Question number 9ல அவங்க கேட்டிருக்காங்க Find sin x by 2, cos x by 2 and tan x by 2. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து cos x ஓட வேல்யூ -1/3, x belongs to third quadrant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் பை டூ வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இப்போ காஸ் 2x அப்படின்னா 1 - 2 sin squared xன்னு எழுதலாம். அதே மாதிரி 2 cos squared x -1 எழுதலாம். சப்போஸ் இங்கே 2x இல்லாமல் இந்த மாதிரி வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கும் போது இதோட ஹாஃப் ஆங்கிள் எழுதிப்பாங்க. ஹாஃப் ஆங்கிள்னா இங்கே எங்கெல்லாம் ஆங்கிள் இருக்கோ அதை பை 2 பண்ணுறது. 2x பை 2 பண்ணால் cos x வரும், இங்கேயும் x பை 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதுதான் நம்மளோட இப்போது எக்ஸோட ஃபார்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x பை 2ல எழுதுனா இப்படி எழுத முடியும். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +1 ஆகும். அதே மாதிரி மல்டிபிள் இருக்க 2 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனுக்கு வரும். அதனால தான் cos squared x by 2 வந்து 1 + cos x by 2ன்னும், இந்த ஃபார்முலாவிலேருந்து -sin squared அந்த பக்கம் போனால் +sin squared ஆகும். +cos x இங்கே வந்தால் -cos x ஆகும். அப்போ 1 - cos x by மல்டிபிள் இருக்க 2 இங்கே கொண்டு வந்து டிவிஷனில் இப்படி எழுதிக்கலாம். அப்போ cos x by 2னாலே 1 + cos x by 2ன்னு சொல்லிக்க முடியும். sin squared x by 2னாலே 1 - cos x by 2ன்னு சொல்ல முடியும். இது தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன கேட்டாலும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். sin x by 2வும் cos x by 2வும் தெரிஞ்சால் அவங்களை டிவைட் பண்ணி tan x by 2வை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இவங்களுக்கு சிம்பிள் கொடுக்கறதுக்கு இவங்க எந்த குவாட்ரண்ட்டில் இருக்காங்கன்னு தெரியணும். இதில் x belongs to third quadrantனு சொல்லியிருக்காங்க. ஸோ x வந்து இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்ன்றது 180லேருந்து 270 வரைக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 180 விட பெருசாவோ இல்லை 270 விட சின்னதாவோ இருந்திருக்கு. அதனால தான் அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இங்கே இருந்ததுன்னா x by 2 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்இக்வாலிட்டியை டிவைடட் பை 2 பண்ணணும். இன்இக்வாலிட்டி ஃபுல்லாக டிவைடட் பை 2ன்னு பண்ணும்போது இங்கே பையன்றது வந்து π/2 ஆகிடும். லெஸ் தென் எக்ஸ்ன்றது x/2 ஆகிடும். லெஸ் தென் 3π இங்கே வந்து 2 × 2 ஆகிடும். அதனால் இது 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ π/2 to 3π/4 இருக்கும். ஸோ π/2ன்றது 19 உங்களுக்கு தெரியும். 3π/4 அப்படின்றது π/4ன்றது வந்து ஆக்சுவலாக 45 டிகிரி. 45 × 3 பண்ணால் 135 வரும். அப்போ கண்டிப்பாக 45க்கும் 90க்கும் 145க்கும் நடுவில்னா இப்போ x/2 இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் x/2 belongs to செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு. எக்ஸ் பிலாங்ஸ் டு தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் x/2 கண்டிப்பாக எந்த குவாட்ரண்ட்டில் தான் இருந்திருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட் தான் இருந்திருக்கு. அப்போ x/2 பிலாங்ஸ் டு செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் யாரெல்லாம் பாசிட்டிவ்? இது ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஆல் ஸ்கூல் டு காலேஜ், ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட், ஏதாவது சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கண்ட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாருக்கும் நம்ம நெகட்டிவ் சைன் தான் போடணும். இப்போது அப்ளை பண்ணிடலாம். ஸோ முதல் ஃபார்முலாவில் இங்கே அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி cos x கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறதுனால வேறு எதுவுமே நம்ம ஃபைன் பண்ண தேவையில்லை. 1 + cos x-க்கு பதிலாக கொஸ்டினில் -1/3ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே -1/3 டிவைடட் பை 2 பண்ணும். அதே மாதிரி sin squared x by 2 கண்டுபிடிக்கிறதுக்கும் cos x-க்கு பதிலாக அதே -1/3 தான். -1/3 ஏன்னா இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால by 2. ஸோ இதான் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. இங்கே 3 இது by 1ன்னு எழுதிக்கலாம். 3 1s are 3, 1 × -1 -1 டிவைடட் பை 1 3s are 3ன்னு வரும். கீழே இருக்கிற 2/1 மேலே எடுத்துகிட்டு போனால் 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட cos squared x by 2ஓட வேல்யூ. சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 3ல் 1 போனால் 2 மல்டிபிள் பை 1ன்னு இருக்குது. கீழே வந்து 3 2s are 6. இதை இப்படி கேன்சல் பண்ணால் 1/3ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரூட் ஆகும். அப்போ cos x by 2 = √1/3ன்னு எழுதிக்கலாம். 1 வந்து வெளியில் வந்துடும், 3 வந்து வெளில எடுக்க முடியாது. ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு பார்க்கணும். இது வந்து ஆக்சுவலாக x/2 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். அதனால் காசுக்கு கண்டிப்பாக மைனஸ் சைன் போட்டிருக்கணும். அதே மாதிரி இதை சைனை சால்வ் பண்ணிடலாம். இது 1 + 1/3/2 அப்படின்னு கிடைக்கும். எனது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டா 1 3s are 3, 3 + 1 4/3ன்னு கிடச்சிருக்கும். டினாமினேட்டரில் இருக்க 2/1 மேலே எடுத்துகிட்டு வந்தால் 1/2 ஆகிருக்கும். 2 இதுவும் கேன்சல் பண்ணிட்டா 2/3. அதுதான் உங்களோட sin squared x by 2ஓட வேல்யூ. sin squared x by 2 = மேலே வந்து 2வும் கீழே வந்து 3யும் இருக்குது. 2/3. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ sin x by 2 = √2/3 அப்படின்னு கிடைக்குது. சைன் வேல்யூ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் தான். அதனால நம்ம இதை பாசிட்டிவில் தான் விடணும். ஸோ இப்படி வேல்யூ கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் ரூட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் கிடையாது. அதனால் அதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக டினாமினேட்டரில் √3 இருந்ததுன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √3 பண்ணிக்கலாம். நம்ம அதை ரேஷனலைசர் டினாமினேட்டருக்காக. இப்போ 1 × √3 வந்து அதே √3 தான்.
கீழே √3 × √3 வந்து 3 கிடைக்கும், அதான் cos x/2. அதே மாதிரி sin x/2 டினாமினேட்டரில் ரூட் நம்பர் இருக்கிறதுனால மேலேயும் கீழே அதே நம்பரால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். கீழே √3 × √3 வெறும் 3 ஆகிடும். √2ம் √3 மல்டிபிள் பண்ணால் √6 கிடைக்கும், அதான் sin x/2ஓட வேல்யூ. இப்போ கொஸ்டினில் tan x/2 நம்ம கண்டுபிடிக்கணும். tan x/2ஓட பேசிக் ஃபார்முலா sin x/2 by cos x/2 அப்படின்னு எழுதிட்டோம்னா நம்மளோட tan x/2ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ which is equal to tan x/2க்கு நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, √6/3 கிடச்சிருக்கு. cos x/2க்கு -√3/3 கிடச்சிருக்கு. நியூமரேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் மேலே எடுத்துகிட்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ √3/3ன்றது 3/√3 அப்படின்னு கிடச்சிருக்கும் நமக்கு வேல்யூ. நியூமரேட்டரில் √6/3 தான் இருக்குது, கீழே √3/3 இருக்குது, மேலே எடுத்துகிட்டு போனால் 3/√3ன்னு வந்திருக்கும். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அதை இங்கே நியூமரேட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் வந்து -√6ம் டினாமினேட்டரில் √3 மட்டும் தான் இருக்குது. √6 அப்படின்றத √3 × √2 அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே ஆல்ரெடி ஒரு √3 இருக்குது, √3 கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட tan x/2ஓட வேல்யூ மைனஸும் இந்த √2 மட்டும் தான் இருக்குது. அப்போ -√2 அப்படின்றது தான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. இப்போ cos x/2 வந்து -√3/3, sin x/2 வந்து √6/3, tan x/2 வந்து -√2ன்றது தான் ஃபைனல் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். இதையுமே sin x/2, cos x/2, tan x/2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த x/2 கேட்டாலும் நமக்கு cos தெரிஞ்சால் போதும். இப்போ cos² x/2னா 1 + cos x/2 பண்ணணும். sin² x/2க்கு 1 - cos x/2 பண்ணணும். இப்போ cos x மட்டும் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். டேனுக்கு இந்த ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல கொஸ்டினில் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இங்கே சைன் வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ் வேணும் அப்படின்றதுனால சைனுக்கும் காசுக்கும் இருக்க ரிலேஷன் sin² x + cos² x = 1 உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. இதில் தான் cos² xக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் sin² அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா மைனஸ் ஆகிடும். இப்போ cos² x = 1 - sin² xன்னு எழுத முடியும். = 1 - சைனுக்கு பதிலாக 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. 1/4 the whole squareன்னு போட்டுக்கலாம். இப்போ 1 - 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். இங்கே by 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 16 1s are 16 - 1 1s are 1 by 16 அப்படின்னு கிடைக்குது. ஸோ வேல்யூ 15/16. இது ஆக்சுவலாக உங்களோட cos² xோட வேல்யூ. அப்போ இங்கே ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். அப்போ cos x = √15/16 அப்படின்னு கிடைக்குது. √15 நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. ஆனால் 16 வந்து நம்ம 4ன்னு சொல்லி வெளியில் எடுத்துடலாம். ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு பார்க்கணும். இங்கே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா இதுதான் உங்களோட செகண்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனோட வேல்யூ தான் பாசிட்டிவ். அதனால் காசுக்கு வந்து கண்டிப்பாக மைனஸ் தான் போடணும். அப்போ -√15/4 அப்படின்றது தான் cos xோட வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி sin x/2ம் cos x/2ம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸோட குவாட்ரண்ட் தான் செகண்ட் குவாட்ரண்ட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. x/2ஓட குவாட்ரண்ட் என்னன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்னா செகண்ட் குவாட்ரண்ட்டோட ரேஞ்ச் வந்து π/2லேருந்து π வரைக்கும். அப்போ எக்ஸ் வந்து π/2லேருந்து π வரைக்கும் இருந்தால் /2 பண்ணுங்கள். எல்லாருக்கூடையும் /2 பண்ணால் இது π/4 ஆகிடும். இது x/2 ஆகிடும். இது π/2 ஆகிடும். இது 45, இது வந்து 90. 45 to 90ன்றது இங்கே வரும். இதான் உங்களோட 45, இது 90. அப்போ இங்கே தான் உங்களோட செகண்ட் x/2ஓட ரேஞ்ச் இருக்குது. அப்போ நம்ம சொல்லிடலாம் x/2 வந்து பிலாங்ஸ் டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ வந்து x/2ன்னு எழுதுகிற எல்லாருக்கும் பாசிட்டிவ் சைன் போட்டால் போதும் அப்படின்றது கண்டுபிடிச்சி தான் நம்ம சிம்பிள் போடணும் எப்போவுமே. ஸோ இதான் பேசிக் ஃபார்முலா. cos xோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். cos² கண்டுபிடிக்கிறதுக்காக 1 + cos xோட வேல்யூ -√15/4, கீழே /2 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் 4 1s are 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே 1 தான் இருக்குது. அதனால இந்த √15 அப்படியே வரும். /4 இங்கே கீழே இருக்கிற 2/1 மேலே எடுத்துகிட்டு வந்தால் 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இது இப்படி எழுதிக்கலாம். இதுதான் உங்களோட cos² x/2ஓட வேல்யூ. ஆக்சுவலாக ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் நமக்கு ரூட் ஆகும். அப்போ cos x/2 = மேலே வந்து 4 - √15 இருக்குது. கீழே 4 2s are 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ டினாமினேட்டரில் வந்து 8 இருக்குது. 8ன்ற நம்பர் நம்மளுக்கு ரூட்லேருந்து வெளியில் வராது. அப்போ இதை ரேஷ்னலைஸ் பண்ணணும் நம்ம டினாமினேட்டரை. இதை வந்து ஈஸியாக ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வே. இப்போ இந்த 16 ரூட்லேருந்து வெளில எடுக்கணும் அப்படின்னா அது எந்த நம்பராக இருந்தால் வெளியில் வரும்னு யோசிங்க. அது 16 இருந்தால் வெளில வந்துடும். ஏன்னா 16 4 4s are எழுதிடலாம். அதனால நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரு 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் நம்ம தான் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நியூமரேட்டரில் இந்த 2 4s are 8 -2 × √15 2 √15, கீழே வந்து 8 2s are 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 16 அப்படின்னா அதை நம்ம 4ன்னு வெளில எடுத்துடலாம்.
அப்போ cos x by 2 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 8 மைனஸ் 2 ரூட் 15 அப்படின்றது நியூமரேட்டரோட வேல்யூ. இங்கே ரூட் போட்டுடலாம். டினாமினேட்டரில் 4ன்னு சொல்லி ரூட்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதுதான் cos x by 2 ஓட வேல்யூ ரேஷனலைஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ அதே மாதிரி sin x by 2க்கு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ sin x by 2க்கு 1 மைனஸ் cos x வந்து மைனஸ் ரூட் 15 by 4 டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஸோ இங்கேயே எல்சிஎம் எடுக்கணும். 1 4s are 4 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ரூட் 15 பை கீழே 1 4s are 4 இருக்குது. கீழே ஒரு 2/1 மேலே வந்தால் 1/2 இங்கே மல்டிப்ளை இருக்கும். இது உங்களோட சைன் ஸ்கொயர்டு x by 2 வேல்யூ. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக ரூட் ஆகிருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் ரூட் 15/8ன்னு இருக்குது. 8 வெளில எடுக்கிறதுக்காக மேலேயும் கீழே ஒரு 2ல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ நியூமரேட்டரில் 4 2s are 8ம் ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 15 பண்ணால் 2 ரூட் 15 வரும். கீழே 4 4s are 16 வரும். ரூட்லேருந்து வெளில எடுத்து இப்படி வெளியில் எழுதிக்கலாம். இது உங்களோட சைன் x by 2 ஓட வேல்யூ. ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் தான் போடணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால. இப்போ sin x by 2வும் cos x by 2வும் கண்டுபிடிச்சாச்சு. tan x by 2 வேணும்னா sin x by 2வை cos x by 2வால் டிவைட் பண்ணணும். sin x by 2 வேல்யூ நியூமரேட்டர்லையும் cos x by 2வை டினாமினேட்டர்லையும் எழுதிட்டோம். இப்போ டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் மேலே போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். எப்படி பார்த்தாலும் இந்த 4 நமக்கு கட் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் வந்து 8 ப்ளஸ் 2 ரூட் 15ம் டினாமினேட்டரில் வந்து ரூட்டுக்குள்ளே 8 மைனஸ் 2 ஆஃப் ரூட் 15 அப்படின்ற டேர்ம் கிடைக்குது. இது ஆக்சுவலாக ரேஷனல் ஃபார்மில் இல்லை. ஸோ tan x by 2 is equal to இப்படி இருக்க கொஸ்டின். இதை ரேஷனலைஸ் பண்ணணும். இப்போ முதல்ல கொஸ்டினில் வந்து ஓவரால் ஒரே ரூட் இருக்கா இல்லை 2 ரூட் வந்து செப்பரேட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஆக்சுவலாக ஒரே ரூட்டில் இருக்குது. இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ரேஷனலைசிங் ஃபேக்டர். இப்போ ரூட் ஏன்ற டேர்மை ரூட் ஏவால் மல்டிபிள் பண்ணால் தான் அது ஏன்னு சொல்லி வெளியே வரும். அப்போ ரூட் ஏவோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து ரூட் ஏ தான். இப்போ ரூட் ஏ ப்ளஸ் பி இல்லை ரூட் ஏ மைனஸ் பின்னு இருந்தால் தான் அதை வந்து நம்மளோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் RF அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம ரூட் ஏ மைனஸ் பியால் மல்டிபிள் பண்ணும்போது a ப்ளஸ் பி a மைனஸ் பி கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டின் ப்ளஸ் மைனஸில் இருக்கிற மாதிரி தோணுதா? நம்ம மேலே ஓவரால் ஒரே ரூட்டு தான் இருக்குது. அப்போ இது வந்து ரூட் ஏ ஃபார்மில் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ ரூட் ஏவோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் இப்போ இது ரூட்டில் இருக்க அதே டேர்மால் தான் மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 8 மைனஸ் 2 ரூட் 15 இருக்கா அதே டேர்மால் மல்டிபிள் பண்ணிங்க. ரூட் ஆஃப் 8 மைனஸ் 2 ரூட் 15. ஸோ ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ மாதிரி இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் இங்கே பாருங்கள் ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னு இருந்ததுன்னா இதை ரூட்டுக்குள்ளே ஏ இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஏன்னு சொல்லி வெளியில் எடுத்துடலாம். இதுதான் இங்கே இருக்குது. இப்போ ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ ஒரே மாதிரி இருக்குது. அதனால இது ரூட்லேருந்து வெளியில் வந்துடும். அப்போ 8 மைனஸ் 2 ரூட் 15 அப்படின்னு கிடைக்கும். மேலே ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி மாதிரி இருக்குது. அதை மல்டிபிள் பண்ணி ஒரே ரூட்டுக்குள்ளே ஏ இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம். இது ஒரே ரூட்டுக்குள்ளே 8 ப்ளஸ் 2 ரூட் 15 மல்டிபிள் பை 8 மைனஸ் 2 ரூட் 15 அப்படின்னு எழுதிக்க முடியும். இப்போ மேலே இருக்கிற ஃபார்ம் பார்க்க a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ a ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம நியூமரேட்டருக்கு ஃபார்ம் பண்ணணும். a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயரில் ஏயோட வேல்யூ வந்து 8 ஸ்கொயர்ட் மைனஸ் பியோட வேல்யூ வந்து ரூட் 15 ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கும். டினாமினேட்டரில் 2 ரூட் 15 அப்படியே தான் இருக்குது. இந்த 8 ஸ்கொயர் பண்ணால் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 கிடைக்கும். மைனஸ் 2 ரூட் 15 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. முதல்ல 2வை ஸ்கொயர் பண்ணி 4ன்னு போடணும். அப்புறம் ரூட் 15 ஸ்கொயர் பண்ணால் ரூட் 15 அண்ட் ரூட் 15 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 64 மைனஸ் 15 4s are 60. 64லேருந்து 60யை மைனஸ் பண்ணால் 4 கிடைக்குது. அப்போ இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் வந்து ரூட் 4 அப்படின்றது தான். ரூட் 4ஐ வெளியில் எடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப்பில் ஆக்சுவலாக அது 2ன்னு வந்துடும். 8 மைனஸ் 2 ரூட் 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்க வேல்யூ வந்து tan x by 2 ஓடுது. நமக்கு கிடைக்கிற வேல்யூ நியூமரேட்டரில் 2வும் டினாமினேட்டரில் 8ம் 2வும் இருக்கிறதுனால ஒரு 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 மைனஸ் ரூட் 15 அப்படின்னு கிடச்சிருக்கும். இந்த 2வும் கேன்சல். அப்போ 1/4 மைனஸ் ரூட் 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ கூட டினாமினேட்டரில் இருக்க ரூட் இன்னும் கூட வேனிஷ் ஆகல. ரூட்டில் டேர்ம் இருக்குது. ஆனால் இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இந்த ஃபார்மில் இருக்குது. ரூட் ஏ ப்ளஸ் பி ரூட் ஏ மைனஸ் பி ரேஷனலைசிங் ஃபேக்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால திருப்பியும் ஒரு தடவை இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரேஷனலைஸ் பண்ணணும். 4 மைனஸ் ரூட் 15 கூட மல்டிபிள் பை 4 ப்ளஸ் ரூட் 15 4 ப்ளஸ் ரூட் 15 அப்படின்னு பண்ணணும். அப்போ மேலே 1ல் மல்டிபிள் பண்ணுறதுனால அந்த வேல்யூ அப்படியே இருக்கும். கீழே a ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்கிறதுனால a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இதை வந்து 4 ஸ்கொயர்ட் மைனஸ் ரூட் 15 ஸ்கொயர்னு எழுத முடியும். 4ஐ ஸ்கொயர் பண்ணால் 16, ரூட் 15ஐ ஸ்கொயர் பண்ணால் 15, மைனஸ் பண்ணால் 1. இது 4 ஸ்கொயரோட வேல்யூ, இது ரூட் 15 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான் கிடைக்குது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற 4 ப்ளஸ் ரூட் 15 மட்டும் அப்படியே இருக்கும். டினாமினேட்டர் 1 இருக்கும்.
அப்போ tan x/2 ஓட வேல்யூ வந்து 4 + √15 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் sin x/2 cos x/2 tan x/2 ஓட ஃபைனல் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.